அதாவது கன்னியாகுமரியில் அண்டக்காடு அப்படின்ற ஒரு கோயில் பீச்சில் போயிட்டு இதை பார்த்து வந்து அங்கே இருக்க பீச்சில் சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே மார்னிங் வந்து நம்ம வெட்டிங் அட்டன் பண்ணிட்டு வருவோம். ஸ்டே டியூன்ட் गाइस. டேய் விட்டு ஆட்டோ வந்துடுறோம் மச்சி. டேய் டைம் ஆகுதா? ஏய் மச்சி கரா மச்சி. டேய் அவனே சேர்ந்தான 13 பேர்ரா மொத்தம். ஆக்சுவலி ப்ராப்ளம் என்னன்னா கார் டிரைவர் 8 பேர் தான் சொல்லிட்டாரு. 13 பேர் தான். கொஞ்சம் சோகமான விஷயம் தான். சரி வாங்க போலாம். இந்த கோயில் தானா? ஓ பெரிய ஃபங்க்ஷனு. ஐயோ கூட்டம்னா என்ன கூட்டம் யாரும் கடையில கூட வண்டி போகுது. இந்த கோவில தான் மேரேஜ். பீச்சுக்கு போகிறோம் गाइस. சன்ரைஸ் வந்து இந்த பசங்க ஆப்ல பார்த்தாங்க. எத்தனை மணியா வருது? 6:08 கரெக்டா गाइस. 6:08 சன்ரைஸ் தான். போன டைம் நான் ஷார்ப்பாக வந்து கரெக்டாக 6:48 டைம் 6:48 சாரி 5:48 டைம் வந்து 5:48 ஒரு வந்து 5:48 6 o'clock சாரி 6:80 வந்து சன்ரைஸ் சொன்னாங்க. ஆனால் வந்து நாங்கள் வந்து இந்த மண்டக்காடு பக்கத்தில் கோவில் இருக்க பீச் போயிருக்கோம். இங்கே வந்து அந்த அளவுக்கு ஒன்று வியூ பயங்கரமாக தெரியாது. கன்னியாகுமரி அளவுக்கு வராதுன்னு சொன்னாங்க. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், கோயில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பார்க்குறோம். கோயிலும் ஃபேமஸ். ஆமாம். ஆனால் எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் என்னன்னா, என்ன கஷ்டம் சொல்லு. போகலாம். ஆனால் எனக்கு ஒரு சின்ன பயம் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து நம்ம சொல்லிக்கோம்ல, நாங்கள் எந்த ஊர் போகிறோமோ அந்த ஊரில் வந்து வெயில் அடிக்கும். ஊட்டிக்கு போனால் ஊட்டியில் சூரியன் வெயில் அடிக்குது, ஏலகிரி போனால் வெயில் அடிக்குது. அந்த மாதிரி வந்து இங்கே வந்துட்டு இந்த அந்த சன்னு வந்து காரணம் நீயே. எங்கு சென்றாலும் நிழலாயுள்பாய் என் உயிர் சுவாசம் நீயே. நரப்பு தான் என் மூச்சு தானே, நாடக்கள் எல்லாம் நம் பாடலானே. வாழ்வு முழுதும் உன் பக்கம் நானே, விதி எழுதினது நல்பு தானே. என் சிறு பெங்கோலி நீதான், என் கண்ணீருக்கும் துணை நீதான். பயணம் எங்கும் மகிழ்ச்சி தான், உன் தோழமை ஒரு வீணை தான். தோழா தோழா வேர்வினோசை நீயே, நாளும் நாளும் புன்னகை காரணம் நீயே. எங்கு சென்றாலும் நிழல் அழிப்பாய் என் உயிர் சுவாசம் நீயே. ஆறு 8 சன்ரைஸ், நீங்கள் 6:14 சன் வரணும். மச்சி 6:14 இல்லை 7:14. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான்
என்னங்க ஒரு காயா புள்ளையா பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில. அவ்வளவுதானே மரியாதை. திருமைகளை நம்ம ஜிபி விலாக்ஸ்க்காக பேர் எழுதி ஆட்டு போடுறான். இங்க பாருங்க, வெட்டி நீதானா மாசு? மச்சான் மறுபடியும் ஏதுறான். திரும்பி அளவு வருது.